ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. முழுக்க காரணம் நீங்கள் தான். உங்களுடைய உழைப்பு தான். நீங்கள் உழைக்காவிட்டால் இந்த வெற்றி சாத்தியமாகாது. ஏதோ நமக்கு வெற்றி விட்டு இருப்போம். நமது கழகத்தினுடைய அயராத உழைப்பு, நம்ம கழகத்தினுடைய இளைஞர்களுடைய செயலாளர் சின்னவர் பம்பரம் போல் சுற்றி சூறாவளியாக வந்ததனுடைய வெற்றி, நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தேர்தலுக்கு முன்னாலே அனைத்து வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வைத்ததனுடைய விளைவு, இத்தனையெல்லாம் செய்தது காரணத்தினால்தான் நாம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். அந்த அதிக வாக்குகளை பெற்றிருந்த உங்களுக்கு இந்த ஒன்றிய கழகம் நெஞ்சார்ந்த நன்றியை மனமோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் பிரகாஷ் அவர்கள் நம்மில் ஒருவர், நம்மோடவே இருப்பவர், நமது குறிப்பாக நமது ஒன்றியத்தை சேர்ந்தவர். அவர் நமக்காக இன்றைக்கும் பாடுபடுவார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அவருக்கும் ஒன்றிய கழகத்தின் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அதிக வாக்குகள் வித்தியாசம் 1000 2000 எல்லாமே 30,000 35,000 40,000 அப்படின்னு வெற்றி பெற்றுக்கிறோம். அதுல முதல் இடத்துல நம்ம மொடக்குறிச்சி சட்டமன்ற கிட்டத்தட்ட 62,800 ஓட்டு வித்தியாசம், 63,000 ஓட்டு வித்தியாசம் நம்ம பெரிய வித்தியாசப்படுறோம். இது வந்து சின்ன வெற்றியே கிடையாது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76% நம்ம வாக்குப்பதிவானால இன்னைக்கு இந்த வெற்றி பெற்றிருக்கோம். அப்படியே சொன்னாங்க ஈரோடுக்குமே மொடக்குறிச்சிக்குமே போட்டி, கண்டிப்பா போட்டி தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா அங்க ஏன் அந்த வாக்கு வித்தியாசத்துல வந்து அங்க 2,000 ஓட்டு குறைஞ்சது. நம்ம வந்து இங்க வந்து 63,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சோம்னா ஈரோடு மேற்கு தொகுதி 61,000 ஓட்டுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி 53,000 ஓட்டு வித்தியாசம். கிட்டத்தட்ட இந்த 3 தொகுதிக்கே நம்ம 1,70,000 ஓட்டு வித்தியாசம். அவங்க நினைச்சு அவங்க வந்து கொஞ்சம் கவனமா எடுத்திருந்தா ஈரோடு கிழக்கு மேற்கு இன்னைக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட 15,000 நம்ம அதிகமாகப்பட்டிருக்கோம். அது என்ன கவனம் கவனக்குறைவு இருக்குதுன்னா போலிங்க கவனக்குறைவு இருக்கு. நம்ம 76% போலிங், அங்கே 66% போலிங். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே 70% எல்லாருமே பார்க்கணும். ஆனால் போலிங் குறைஞ்சிருச்சு. அந்த வித்தியாசம் தான். இப்போ ஈரோடு மேற்கு தொகுதி எப்படின்னா 3 லட்சம் ஓட்டு இருக்கு, நம்மளதுல 2,40,000 ஓட்டு. ஈரோடு கிழக்கு அதே 2,40,000 ஓட்டு. அந்த போலிங் வித்தியாசம் 10%. அந்த 10% கூடி இருந்ததுன்னா இன்னும் 30,000 40,000 வித்தியாசம் நம்மளுக்கு வந்து அதுலதான் அந்த நம்ம கவனம் குறைவா இருக்கு. இந்த கூட்டம் நீங்க இப்ப இந்த கூட்டம் வந்து நீங்க முதல்ல இந்த கூட்டம் எதுக்கு நம்ம போட்டுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளம்பப்பட்டவங்க நன்றி கடன்பட்டவங்க இந்த நன்றி கூட்டமாகவே நான் நினைச்சிருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மொடக்குறிச்சி தொகுதிக்கு நான் நன்றி கடன்பட்டவங்க ஒரு மாற்றம் இல்லை. இந்த கூட்டம் வந்துங்க கடந்த ஒரு 15 நாள் முன்னாடி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே நமது அமைச்சரான மாவட்ட கழக செயலாளர் முத்துசாமி கலந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா இது வந்து வருகிற 2026 தேர்தலுடைய முதல் கூட்டமா நீங்க நினைச்சுக்கோங்க. அதுதான் அடிப்படை காரணம். நம்ம குறைஞ்சபட்சம் 234 தொகுதியிலும் 200 தொகுதியா சட்டமன்றத்தில் எப்படி இப்ப 40 வெற்றி வருமோ அந்த மாதிரி 200 தொகுதி நம்ம ஜெயிக்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. நம்ம 234 ஜெயிக்கணும். அந்த 34 தொகுதி எது அந்த மாதிரி பிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 12 முறை வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி 11 மாவட்டத்துக்கு வந்து நான் தேர்தல் நடத்த போனேன். கன்னியாகுமரியிலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நான் தேர்தல் நடத்த போனேன். தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அத்தனை பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திறமையான ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதோட மாற்றுக்கிறதே கிடையாது. இலை நிர்வாகிகள் வரைக்கும் அனுபவம் மிக்க செயலாளர்கள், நிர்வாகிகள். ஒரு வெற்றி எப்படி வேணாலும் அவங்களால மாற்ற முடியுங்கிறத நான் இந்த கடந்த 2 தேர்தல்கள் நான் பார்த்துருக்கேன். நாம் நினைச்சோம்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்க முடியும்.
கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்ததுன்னா ஓட்டு வித்தியாசம் குறையலாம் வாய்ப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கவனம் குறைவு தான் வந்து நம்ம சில நேரங்கள் ஒரு சில முறை நம்ம ஆட்சி இறக்கிறோம். கண்டிப்பாக அதை கவனத்தில் எடுக்கணும். இந்த 2026 தேர்தல் ஈரோடு மாவட்டத்தில் கண்டிப்பாக முத்துசாமி நாங்கள் எல்லாருமே பேசி நீங்களும் பேசுங்க. 4 தொகுதி திமுக தான் போகிறோம். அந்த 4 தொகுதியில இன்னைக்கு என்ன ஓட்டு வித்தியாசம் வச்சிருக்கிறோமோ 63,000 ஓட்டு வித்தியாசம் வைக்கணும்னா 75,000 ஓட்டா மாற்றணும். அதுல ஒரு போட்டி இருக்கணும். போலி நம்ம கவனமா போலிக்கு பார்க்கணும். இந்த கூட்டமே அதுக்குதான் கூட்டம். இது வந்து நீங்க என்ன தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் ஆரம்பிச்சாங்க நினைக்க வேண்டாம். இந்த 2026 தேர்தல் அப்படியே யாரோ பேசினாங்க. மிகப்பெரிய ஒரு தேர்தல் நாராயணகிருஷ்ணன் பேசினாங்க. என்னன்னு பேசுறப்ப சொன்னாங்க, பட் 25 வருஷம் நம்ம ஆட்சி பிடிக்க முடியாது. ஏன்னா அத்தனை பேர் அனைத்து கட்சிகளுக்குமே, நம்ம கூட்டணி கட்சியில் வர அனைத்து கட்சிக்குமே ஒரே டார்கெட். அவர் பிரிஞ்சிருந்தாலே ஒரே டார்கெட். நம்ம தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், அண்ணன் உதயாநிதி அவர்கள், அவர்கள் பின்னாடி நம்ம பக்கபலமாக நிற்க போறோம். இந்த தேர்தல் வேட்பாளர் பொறுத்தவரைக்கும் எப்படி அண்ணன் சொன்னாங்க, உதயாநிதி சொன்னாங்க, என்ன தாராளத்தை சொன்னாங்க. போற பக்கம்லாம் வந்து கலைஞர் வேட்பாளர்னு சொல்லுவேன், தளபதி வேட்பாளர்னு சொல்லுவேன். ஆனால் ஈரோட பொறுத்த வரைக்கும் நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிறேன். அந்த மாதிரி நான் செயல்படணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி தான் செயல்படுவேன். அந்த மாதிரி இந்த தேர்தலில் வர தேர்தலில் வேட்பாளர் யாருங்கிறத நம்ம மறந்துடலாம். தலைவர் வேட்பாளர், தளபதி வேட்பாளர். அந்த ஒரே மனசோட நீங்க உறுதியா இருந்து வேலை செய்யணும். எந்த அளவுக்கு ஒரு சின்ன தவறுகளும் நடக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அரசியல் மாறிடுச்சு. நம்ம மாத்திதான் ஆகணும். ஏன்னா நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மாத்திதான் ஆகணும். நம்ம அந்த வழியில போனாதான் நம்ம வந்து ஜெயிக்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. கண்டிப்பா பழசு வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம திராவிட நம்ம தலைவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு பழசு எல்லாமே மறந்தே இருப்பாங்க. ஒரு புத்தகம் வந்து அதிமுக வந்து பேரு தான் அதிமுக, அண்ணா பேர் இது போட்டாவே அவங்க மறந்துருப்பாங்க. எம்ஜிஆரையும் மறந்துட்டாங்க, ஜெயலலிதாவையும் மறந்துட்டாங்க. நம்மளுக்கு நம்ம திராவிட உருவான தலைவர்கள் வந்து நம்ம இன்னைக்கு நடேசன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைவுபடுத்திட்டு இருக்கோம். அது கண்டிப்பா தேவை. ஆனால் அதுக்கு ஒரு மாதிரி புது மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. நீங்க இந்த எஸ்எல்டி மாவட்டம் மாதிரி 25 ஆண்டு காலம் அல்ல, 96 சுப்பிரமணியன் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரே ஒரு தடவை கூட்டணி ஆட்சி காங்கிரஸ். நீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கட்சி நம்ம குடும்பம்ங்கிறது அது வேற. அண்ணன் தம்பிகள் அடிச்சுக்கலாம், சண்டை வரலாம், இதெல்லாம் வரலாம். ஆனா அந்த ஓட்டு, அந்த தேர்தல், அந்த அறிவிப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே நம்ம குடும்பம். அந்த மாதிரி தான் நம்ம வேலை செய்யணும். அவன் அந்த தேர்தலில் பார்த்தேன். அதாவது நம்ம கட்சி அத்தனை பேருக்கு ஒன்றாவது பூர்வமா நம்ம முடக்கோஸ் தொகுதியில் வேலை செய்யணும். முடக்கோஸ் தொகுதி இல்லை, நம்ம 3 தொகுதியிலையும் வேலை செய்யணும். அது எந்த மாதிரி 3 இல்லை, தாராபுரம், காங்கை எல்லாத்தையுமே வேலை செய்யணும். காலையில நம்ம சாயந்தரம் அம்மா சொன்னாங்க, ரியல் வித்தியாசம் ஜெயிக்கிறவங்க இது அதோட அதிகமாக வாங்கிறது தான் முயற்சி பண்ணுவாங்க, பயமாக இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லுங்க.